அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மகாலயபட்ச அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். அதாவது மொத்தம் 96 அமாவாசைகளில் பார்த்தோம் அப்படின்னா 3 அமாவாசைகள் மிகவும் சிறப்புக்குரியது. அதில் ஒன்று தான் புரட்டாசி. அதாவது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை. இந்த நாளில் நாம் கண்டிப்பாக வரக்கூடிய 96 நாட்களும் நம்ம மாதம் வரக்கூடிய அமாவாசை தினங்களை நாம் தவிர்த்தாலும் நம்மளால் படைக்க முடியலை, வழிபட முடியலை அப்படின்னும் போது கூட நாம் இந்த மகாலயபட்ச அமாவாசையை மட்டும் தவிர்க்கவே கூடாதுங்க. இந்த அமாவாசையை எப்பாடுபட்டாவது நாம் படையலிட்டு நம்மளுடைய முன்னோர்களை வழிபட வேண்டியது அவசியமான ஒன்று. அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை வளமாவதோடு பித்ருக்களுடைய சாபத்தை நம்மளால் வாங்காமல் இருக்க முடியும். பித்ருக்களினுடைய பரிபூரண அருளாசியையும் வளமையையும் நம்மளால பெற முடியும். அதனால கண்டிப்பாக இந்த மகாலயபட்ச அமாவாசையை யாருமே தவறு விடுறது கிடையாது. கண்டிப்பாக இந்த அமாவாசையை வழிபடுபவர்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. அப்படி மகிமை மிக்க இந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த தாக்கம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது? அவர்களுக்கு இது சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரி அப்படின்று சொல்லப்படக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மகாலயபட்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாளில் பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கலவையான நிலைகளை ஏற்படுத்தினாலும் பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் அது உடனுக்குடன் வெற்றியாகவும் தங்களுக்கு சாதகமாகவும் முடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் இந்த நேரத்தில் சில பல விஷயங்களில் சின்ன சின்ன ஏற்றங்கள், சின்ன சின்ன இறக்கங்களை எதிர்கொள்வீங்க. அதாவது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்ச விஷயங்கள் திடீர்னு நடக்கும். இது நடந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்காமல் போக வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான விளைவுகளை நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் சந்திப்பீங்க. அப்படிங்கிறதுனால எதற்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத வைத்துக்கொள்ள வேண்டாம். எதிர்பார்ப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில் அது தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்க பெறலாம். அதனால் பெரிய அளவில் எதிர்பார்த்தா தானே ஏமாற்றம். அதனால் எதிர்பார்ப்புகளே இல்லை அப்படின்னும் போது அந்த ஏமாற்றம் நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய அளவில் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன உடல் உபாதைகள், அதாவது காய்ச்சல், ஜலதோஷம், இந்த மாதிரியான உடல் உபாதைகள் தொந்தரவு கொடுக்கலாம். இது தங்களுடைய வழக்கமான வாழ்க்கையை பாதிக்க செய்யலாம். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதியவர்கள், குழந்தைகளினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது அமாவாசை தினத்தன்று நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பித்ருக்களினுடைய பரிபூரண அருளாசி தங்களுக்கு வழங்கக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பித்ருக்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக அதே நன்மைகளை தங்களால் பெற முடியும். முழுமையான நிவர்த்தி நீங்கள் அடைய முடியும். அதாவது பித்ரு தோஷம் இருக்குது, பித்ரு சாபங்கள் இருக்குது அப்படின்னா அதில் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பணிச்சுமை அதிகரிக்கலாம், வீண்படி சுமக்க நேரிடலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். அதனால உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், உத்தியோகத்தில்
ஓரளவுக்கு கவனமாயிருங்க. யார்கிட்டயும் விவாதங்களோ வாக்குவாதங்கள்லையோ ஈடுபட வேண்டாம். அது தங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னும் சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாது, உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம். தங்களுடைய சிறு தொழிலை விரிவாக தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கி கடன்கள் எளிதில் கிடைக்கப்படுவீங்க. அதற்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த காலகட்டத்தில் ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க. ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு, அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்பெறலாம். மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை காட்டாமல் சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது. தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க. பயணங்களில் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது அவசியங்க. குடும்ப தலைவிகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க. தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம். சக பணியாளர்கள் சக ஊழியர்களிடம் எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறது தேவையற்ற பகையை ஏற்படுத்தாமல் இருக்குங்க. ஏற்ற தாழ்வினை பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் மளிகை கடை வச்சுருக்கீங்க, சின்ன சின்ன பழக்கடை வச்சுருக்கீங்க, காய்கறி கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க. இதன் காரணமாக தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம். அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க. இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. சமூகத்தில் புதிய உறவுகள் நட்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணியிடத்தில் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க. இதனால் தங்கள் இலக்கை அடைய முடியும். வணிகஸ்தர்களுக்கு கூட்டாளிகளினுடைய ஆதரவு கிடைக்கும். தங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால பல விதத்தில் பண ஆதாயத்தையும் பெறுவீங்க. கவலைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பல விதத்தில் முன்னேற்றம் மாற்றங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக பயணங்கள் தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். புதிய வேலைக்கான முயற்சியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவாங்க. தங்களின் திருமண வாழ்க்கை அப்படி இல்லைன்னா காதல் தொடர்பான விஷயத்தில் இணக்கமான மன சூழ்நிலை உருவாகலாம். தங்களின் ஆரோக்கியம் மேம்படும். இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம். தங்கள் வேலை வியாபாரம் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. பணியிடத்தில் தங்களின் திறமைக்கான பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்களுக்கு பல நல்ல செய்திகளும் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும். வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய நண்பர்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. வணிகஸ்தர்களுக்கு பங்கு சந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படலாம். தங்களின் முதலீடுகள் மூலமாக பண லாபம் கிடைத்து
திருப்தி அடைவீங்க. ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். தங்களுடைய மனது நேர்மறையான எண்ணமும் செயல்ல நிதானமும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில இணக்கமான சூழல் உருவாகலாம். உறவுகளும் வலுவடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தின் மீது நாட்டமும், சிலர் ஆன்மீக யாத்திரை செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. நிதிநிலை சார்ந்த நன்மைகள், புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் தங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பிள்ளைகளிடமிருந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீங்க. தங்களின் முன்னேற்றம் கண்டு குடும்பமே மகிழ்ச்சி அடையும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க. பல விதத்துல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெறுங்க.